அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, புதிய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் மிக மகத்தானது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதிகள். உதாரணமாக பேப்பர், பேனா, மொபைல், அது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதிலே இன்று தரை வழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என்று மனிதன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். அதிலே ஒரு செய்தி, வான்வழி பயணத்திலே விமானம் மிக முக்கியமானது. இந்த விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் என்கின்ற வரலாறை கூறுகின்ற பொழுது ரைட் பிரதர்ஸ் என்று நாம் அறிந்திருப்போம். நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க. ரைட் பிரதர்ஸ் எல்லாம் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் என்பதை வரலாறு நினைவுபடுத்துகிறது. அவங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி தான். அதற்கு முன்பாகவே கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்பெயினில் வாழ்ந்த அப்பாஸ் இப்னு பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய அப்பாஸ் இப்னு பிரினான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருடைய கண்டுபிடிப்பு மிக மகத்தானது. பாக்தாதில் இருக்கிற அல் ஹிக்குமா என்கின்ற பல்கலைக்கழகத்திலே வானவியல் ஆசிரியராக அவர் நீண்ட நாள் பணி செய்கிறார். அவருடைய அந்த பயணத்தில் நிறைய கணிதவியலையும் வானவியல் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வுகளையும் முன்னெடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவரும் அதை ஒரு ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது, நாம் பறவையை போன்று பறக்க வேண்டும், பறவையை போன்று பறப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற அந்த ஆய்வுக்குள்ள எல்லாம் போய் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து நிறைய முயற்சிகள் எல்லாம் முன்னெடுத்து பறவையை போன்று ரெக்கைகள் எல்லாம் தயாரித்து தன்னுடைய வசிப்பிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மலை குன்றின் மீது ஏறி பறக்க துவங்குகிறார். மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள், ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள். இப்படி சாத்தியப்படுமா, இது சாத்தியப்படுமா என்று கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் எல்லாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கப்படுது. 10 நிமிடங்கள் பறக்கிறார். இறுதியிலே அவர் தரையில் இறங்க வேண்டும். இறங்குகிற பொழுது அவருடைய தயாரித்து வைத்திருந்த அந்த ரெக்கை அது அப்படியே கீழே இறங்குகிற நேரத்தில் மலைக்குன்றின் மீது இடிபட்டு கீழே விழுந்து அவருக்கு அடிபடுகிறது, முதுகு தண்டில் அடிபடுகிறது. 10 ஆண்டுகள் அவர் எழுந்திருத்து நடக்கவே முடியவில்லை. 10 ஆண்டுகள் படுத்த படுக்கையாகவே இருந்து மரணத்தை தழுவுகிறார். இவருடைய இந்த மகத்தான இந்த முயற்சி வரலாற்றிலே பேசப்பட வேண்டுமா இல்லையா? மாஷா அல்லாஹ். நாம் உலகத்தில் ரைட் பிரதர்ஸை எப்படி விமானம் கண்டுபிடித்தவர்கள் என்று அடையாளம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதற்கு முன்னோடியாக இருந்தவர் அப்பாஸ் இப்னு பிரினான்ஸ் என்பதை நாம் நினைவுபடுத்த தவறிவிடக் கூடாது. பேரன்பிற்குரியவர்களே, அவர் தன்னுடைய தவறை ஆய்வு செய்கிறார். படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது, ஆமா எதனால் இந்த இது நம்ம ரெக்க உடஞ்சிச்சு என்று இருக்கிற பொழுது அவர் ஆய்வு செய்து ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார். பறப்பது வேறு, இறங்குவது வேறு. அதாவது பறக்க ஏறி பறப்பது வேறு, இறங்குவது வேறு. இறங்குகிற பொழுது ரெக்கையை பயன்படுத்தக்கூடாது, வால் பகுதியை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற குறிப்பை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில அவர் எழுதி வைத்த அந்த குறிப்பு இன்று விமானத்தை கண்டுபிடித்த பல அறிஞர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை உலகம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில அப்பாஸ் இப்னு பிரினான்ஸினுடைய முயற்சியை பாராட்டி சர்வதேச சாதனையாளர் என்கின்ற அடிப்படையிலே சர்வதேச வானிலை மையம் சந்திரனில் ஒரு நிலப்பகுதிக்கு பிரினான்ஸ் என்ற பெயரை சூட்டியிருக்கிறது. இரண்டாவது, புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனம், ரோல்ஸ் ராய்ஸ் என்கின்ற கார் நிறுவனம் இவருடைய முயற்சியை பாராட்டி இவருடைய அந்த ஆய்வை கௌரவப்படுத்தும் வகையிலே அந்த கார் நிறுவனத்தினுடைய ஒரு காருக்கு பிரினான்ஸ் என்று பெயரிட்டுள்ளது. ஆக நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வருங்கால தலைமுறையையும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிற ஆற்றல் மிக்க ஆய்வாளர்களாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி அப்பாஸ் இப்னு பிரினான்ஸ் அவர்கள் செயல்பட்டார்களோ அதைவிட பன்மடங்கு அதிகமான வேகத்திலே நாம் இந்த உலகத்திற்கு வருங்கால தலைமுறைக்கு புதிய கண்டுபிடிப்பை பெற்றுத் தருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.